ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். உயர்நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி உதகையில் மேலும் மலைப்பாதை திடீரென மூடப்பட்டதால் சுற்றுலா தொழிலில் ஈடுபட்டுள்ள 1500 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு காரணமாக மைசூரில் இருந்து கல்லட்டி மலைப்பாதை வழியாக உதகைக்கு வரக்கூடிய வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநில வாகனங்கள் செல்ல திடீர் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை முதல் முன்னறிவிப்பின்றி தடை விதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். கடந்த வாரம் மசினகுடியில் இருந்து மாயார் செல்லும் சாலையில் வெளியூர் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. இன்று முதல் கல்லட்டி மசினகுடி சாலை முழுமையாக மூடப்பட்டதால் சுற்றுலா தொழிலில் ஈடுபட்டுள்ள 1500 குடும்பங்கள் வாழ்வாதாரம் இழந்து பரிதவிப்புக்கு ஆளாகியுள்ளன. நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தாவேக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றும், இல்லையெனில் போராட்டம் நடத்தப்படும் என கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் திராவிடமணி தெரிவித்துள்ளார். பொக்காபுரம் மற்றும் மாயார், சிங்காரா போன்ற பகுதிகளுக்கு சோதனை சாவடி அமைத்து அதை சுற்றுலா வாகனங்கள் மற்ற இதர வாகனங்கள் எதுவும் உள்ளே வரக்கூடாது என்ற அடிப்படையில் இன்று மாவட்ட நிர்வாகம் உத்தரவு வழங்கியிருக்கிறது. அதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். ஏனென்றால் அது உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு என்றால் அதற்கு உடனடியாக இந்த அரசு உடனடியாக மேல்முறையீடு செய்து அதை தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் மசனகுடியில் வசிக்கின்ற ஆயிரக்கணக்கான மக்கள், வாகன ஓட்டிகள் மற்றும் சாதாரண தொழிலாளிகள் மற்றும் வியாபாரிகள் அனைவரும் பாதிக்கப்படக்கூடியது. மசனகுடி பகுதியை மட்டுமல்ல, இது நீலகிரி மாவட்டத்தையே பாதிக்கக்கூடிய அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும். ஆகவே உலக பிரசித்தி பெற்ற முதுமலைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அதற்கு ஒரு சீதோஷ நிலை சிறந்து விளங்கக்கூடிய மசனகுடியிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் வருகின்றார்கள். ஆகவே இதை நம்பிதான் அந்த பகுதி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மேல்முறையீடு செய்து உடனடியாக இந்த அரசு அதை தடுத்து நிறுத்த வேண்டும். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.